அநேக நன்மைகள் நம்ம கொடுத்துருக்கான், பெரும் பாக்கியங்களை கொடுத்துருக்கான். 108 1 2 நிச்சயமாக நாம் உமக்கு மிக பெரும் நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும், உமக்குன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும், நிச்சயமாக நாம் உமக்கு பெரும் நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம். எனவே உம் இறைவனுக்கே பணிவீராக, இன்னும் உம்மை அர்ப்பணிப்பீராக. இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க. நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக தான். மறுபடியும் நம்ம உலக செயலை போகிறதுக்காக கிடையாது, மனைவி செயலை போகிறதுக்காக. நியாயமாக நமக்கு என்ன இறைவன் அனுபவிச்சிருக்கானோ அது அனுபவிக்கல, எந்த குத்தம் கிடையாது. அநியாயமாக நம்ம பொருள் பக்கமோ அல்லது மனைவி செயல் பக்கமோ மானக்கேடு பக்கமோ கேளிக்கிற பக்கம் வேடிக்கை விளையாட்டு பக்கம் போயிட்டு நேரத்தை வீணடிச்சிருக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே இனி வாழ இவ்வளோ காலம் உங்களுடைய விருப்பப்படி ஆசைப்படி வாழ்ந்துட்டீங்க, இனி வாழக்கூடிய காலங்கள் அறிவு கொண்டு வாழாமல் ஞானங்களை கொண்டு வாழுங்க, பொருளை கொண்டு வாழாமல் அருளை கொண்டு வாழணுங்கிறதுக்காக, அவன் நினைவில் வாழ்றதுக்காக, அவனை சார்ந்து வாழ்றதுக்காக, அவனை மட்டுமே முன்னோக்கிறதுக்காக, அவன்கிட்ட சரணடைக்கிறதுக்காக, அவன்கிட்ட சமர்ப்பிப்பதற்காக, இன்னும் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக தான் இந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம தவறு இருந்தாலும் கூட அதை நியாயப்படுத்தாமல் ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கிடாமல் இருக்கணும். எல்லாத்தையும் தவறுக்கு தான் சரி, யார்ட்டும் இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தன்னை கவனிக்கும் பொழுது நம்முடைய பேச்சுகள் இருக்கிற தவறுகள், நம்முடைய செயல்கள் தவறுகள், நம்முடைய எண்ணங்கள் தவறுகள், நம்முடைய பார்வைகள் கேடுகள் எல்லாத்தையும் நம்ம கவனித்து இது இருக்கு தெரியாமலே மீட்டு கொடுத்துரு, திருப்பி நான் திரும்பி நுழையக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்ம மனசாட்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கு தவிர ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டு இருக்கு. எனவே இறைவனுக்கே பணிவீராக, இன்னும் உம்மை அர்ப்பணிப்பீராக. நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருக்கும். அது விரும்பினா போதும், இறைவனை மாற்றி அமைக்க போதுமானவன்.